السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஷத்துடைய பாடங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தினமும் பார்த்து வருகின்றோம். இன்றைய பாடத்தில் ஷத்தை வைத்து வரக்கூடிய ஒரு சட்டத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இன்ஷா அல்லாஹ் மாணவர்கள் கவனமாக பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவதாக ஒரு வார்த்தைக்கு பின்னால் அலிஃப்லாம் வரும். அதற்கு அடுத்துள்ள வார்த்தையில் ஷத்து வரும். இது நாம் பார்த்த உடனே தெரிந்துவிடும். இந்த வார்த்தையை அலிஃப்லாமில் எதுவும் சேர்க்காமல், ஏன்னா எந்த ஹரக்கத்தும் கிடையாது, நேராக இந்த ஷத்திலே சேர்த்து விட வேண்டும். அதுதான் இன்றைய பாடம். அதே போல தான் அலிஃப்லாமிலுக்கு அடுத்து உள்ள எழுத்தில் ஷத்து இருக்கும். முன்னால் உள்ள அந்த வார்த்தையை நேரடியாக ஷத்தில் சேர்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். முதலாவதாக பா ய பா, நமக்கு தெரியும். து பா து, இது பஅது தான் இந்த வார்த்தை. ஆனால் அடுத்து வரக்கூடிய வார்த்தையில் ஷத் இருப்பதால் இந்த துவை நாம் இந்த ஷத்தோடு இணைக்க வேண்டும். அலிஃப்லாமை விட்டுவிட வேண்டும். பஅது து இஸ் துஸ், பஅதுஸ் சாதான் இருக்கிறது. ஆனால் அடுத்து ஒரு ஷத் இருப்பதால் அந்த சாவையும் இந்த யாவில் இணைக்க வேண்டும். செய் யா செய்யா ர தி செய்யா ரோத்தி, இதை இருக்கும் பொழுது ரோத்தி. மாணவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னவென்றால், இரண்டு ஷத்து பக்கத்தில் வரும் பொழுது ஒன்றை மட்டும் அழுத்தி இன்னொன்றை அழுத்தாமல் விட்டு விடுவார்கள். உதாரணத்துக்கு பாதுஸ் சையாரதி என்றோ இல்லை பாதஸ் சையாரதி என்று ஏதாவது ஒரு ஷத்தை அழுத்தாமல் விட்டு விடுகிறார்கள். ஆனால் இரண்டு ஷத்தையுமே அழுத்தி ஓத வேண்டும். பாதுஸ் சையாரதி என்று ஓத வேண்டும். அடுத்த வார்த்தை அதே போல் அலிஃப்லாம் இருக்கிறது. நாம் இந்த பாவிற்கு கஸ்ரா இருப்பதால் நேரடியாக ஷத்திலே இணைத்து விட வேண்டும். பி இன் பின், ந இஃப் நஃப், பின் நஃப். நமக்கு ஏற்கனவே தெரியும், நூனிற்கு மேல் ஷத்து வந்தால் அதை ஒரு அலிஃப் அளவு அழுத்தி ஓத வேண்டும். அதற்கு குன்னா என்று சொல்லப்படும். பின் நஃப். சி இல் சில், பின் நஃப் சில். ல யு லவ், வா லவ்வா ம தி லவ்வாமதி. மீண்டும் ஒரு முறை. பி இன் பின், ந இஃப் நஃப், பின் நஃப். சி இல், இந்த அலிஃப் லாமை விட்டு சீனை நேரடியாக இந்த லாமிலே சேர்க்க வேண்டும். சில் ல, அடுத்து ஒரு ஷத் இருப்பதால் அதே போல் சேர்க்க வேண்டும். ல யு லவ் வா, அலிஃப் மத்தா இருக்கிறது. வா லவ்வா ம தி லவ்வாமதி. பின் நஃப்ஸில் லவ்வாமதி. மீண்டும் ஒரு முறை. பஅதுஸ் சய்யாரதி பின் நஃப்ஸில் லவ்வாமதி. அல்ஹம்துலில்லாஹ், மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அதை பற்றி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.